நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய சினிமாவிலே வந்து 1000 கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை செஞ்ச நம்ம 7 திரைப்படத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமாக வந்து 7 திரைப்படம் தாங்க இந்தியா சினிமாவில் வந்து 1000 கோடிக்கு மேலே வந்து ரியலாக வந்து அவங்க தாண்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு படக்குழுவினரை வந்து ஒப்புக்கொண்டிருக்க படமாக இருக்குதுங்க. அந்த ரீதியில் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. முதல் ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த படம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. நிதேஷ் திவாரி இயக்கத்தில் வெளியான தங்கல் திரைப்படம் தாங்க. அமீர் கான், கிரண் ராவ், சித்தார்த் ராய் கபூர் இவங்களோட அருமையான நடிப்பில் உருவாயிருந்த தங்கல் திரைப்படம் தாங்க இதில் முதல் படம் பிடிச்சிருக்குது. கிட்டத்தட்ட 70 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து 2000 கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்குதாங்க நம்ம சொல்லியாகணும். இந்த திரைப்படம் வந்து 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் வந்து இந்தியாவிலும், டிசம்பர் 21ஆம் வந்து வெளிநாடுகளிலும் வெளியாகப்பட்டுங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 41 நிமிடம் இந்த திரைப்படத்தோட டியூரேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஹிந்தி திரைப்படமாக உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து இந்தியா முழுவதுமே வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குத்துச்சண்டையை வந்து மையமாக வச்சு தாங்க இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருந்தாங்க. ஒடுக்கப்பட்ட பெண்கள் சமுதாயத்திலேருந்து எப்படி வந்து மேலே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிற கான்செப்டாக வந்து மையமாக எடுக்கப்பட்ட தங்கல் திரைப்படம் தாங்க இதில் முதல் இடம் பிடிச்சிருக்குது. அதனைத் தொடர்ந்து செகண்ட் இடம் பிடிச்சிருக்க திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜமௌலி இயக்கத்தில் வெளியாயிருந்த பாகுபலி 2 திரைப்படம் தாங்க. பாகுபலி 1ஆம் பாகத்துக்கு வந்து அவங்க நடிகர் ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சதன் மூலம் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு வந்து அதிக வரவேற்புகள் வந்து எதிர்பார்ப்புகளும் நிலவின நிலையில் வந்து பாகுபலி 2 திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு வந்து வெளியாயிருந்துங்க. அந்த திரைப்படத்தில் வந்து பிரபாஸ், ராணா டகுபதி, அனுஷ்கா செட்டி, தமன்னா பாட்டியா, ரம்யா கிருஷ்ணன், சத்யராஜ், நாசர், சூப்பராஜா இவங்களோட அருமையான நடிப்பில் வெளியாயிருந்த இந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டிருந்தாங்க நம்ம சொல்லியாகணும். 250 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து 1810 கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வரிசையில் நீங்கள் பார்க்கும்போது பாகுபலி 2 திரைப்படம் வந்து செகண்ட் இடம் பிடிச்சிருக்குங்க இந்த வரிசையில் வந்து. அதனைத் தொடர்ந்து 3வது இடம் பிடிக்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சுகுமார் இயக்கத்தில் வெளியாயிருந்த புஷ்பா 2 திரைப்படம் தாங்க. தற்போது வரைக்கும் திரையரங்கில் வந்து கலக்கிய கொண்டு வர திரைப்படம் தாங்க. அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் பாசிலுடைய நடிப்பில் சுகுமார் இயக்கத்தில் புஷ்பா 1ஆம் பாகம் வந்து 2021ஆம் ஆண்டு வந்து வெளியாயிருந்துங்க. அதிக வரவேற்பு பெற்ற அந்த திரைப்படத்துக்கு வந்து செகண்ட் பார்ட்டுக்குமே வந்து அதிக எதிர்பார்ப்புள்ள நிலையில் வந்து தற்போதைக்கு செகண்ட் பார்ட்டுமே வந்து வெளியாகி கிட்டத்தட்ட 500 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து 1500 கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு படக்குழுவினரை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வரிசையில் வந்து 4வது இடம் பிடிக்கிற திரைப்படம் எது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை பண்ணுற திரைப்படத்தில் வந்து ராஜமௌலி இயக்கத்தில் வந்து RRR திரைப்படம் தாங்க. RRR திரைப்படம் தாங்க. ராஜமௌலியோடைய அருமையான இயக்கத்தில் NT ராமா ஜூனியர், ராம் சரண், ஆலியா பட், அஜய் தேவ்கன், ரோ ஸ்டீவன்சன், அலிசன் டூடி, ஒலிவியா மோரிஸ் இவங்களோட நடிப்பில் அருமையாக வெளியாயிருந்த அந்த திரைப்படம் தாங்க. கிட்டத்தட்ட 4வது இடம் பிடிச்சிருக்குங்க. 1250 கோடிக்கு மேலே வந்து இந்த திரைப்படம் வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 550 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து 1300 கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிறதா வந்து படக்குழு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வரிசையில் வந்து 4வது இடம் வந்து RRR படம் பிடிச்சிருக்குதுங்க. இந்த வரிசையில் நம்ம 5வது ரீதியில் வந்து 1000 கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்ச திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீல் இயக்கத்தில் உருவாயிருந்த KGF 2 திரைப்படம் தாங்க. KGF சாப்டர் 1 திரைப்படம் வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சதன் மூலம் வந்து KGF 2 திரைப்படம் வந்து அதனை தொடர்ந்து வெளியாயிருந்துங்க. KGF 2 திரைப்படத்துக்கு வந்து நல்ல வரவேற்பு வந்து மக்கள் ரீதியில் வந்து கிடைக்கப்பட்டுங்க. KGF 1ஆம் பாகம் 2018ஆம் ஆண்டு 80 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு 250 கோடி ரூபாய்க்கு வந்து வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து 1250 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை வந்து புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த படத்தோட நடிப்பு வந்து நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா யாஸோட அருமையான நடிப்பு தான் இந்த திரைப்படத்தில் வந்து பேசப்பட்டு வந்து யாஸ், சஞ்சய் தத், ரவீனா டாண்டன், ஸ்ரீநிதி செட்டி, பிரகாஷ் ராஜ், அர்ச்சனா ஜோயிஸ், அச்சுத் குமார், வாசிட்டன் என், ராவ் ரமேஷ், DN நாகபானா, மாளவிகா அபினவ் இவங்களோட அருமையான நடிப்பில் உருவான KGF 2 திரைப்படம் வந்து இந்த வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5வது இடம் பிடிச்சிருக்குங்க. அதனைத் தொடர்ந்து இந்த வரிசையில் வந்து 6வது இடம் பிடிக்கிற திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் ஆனந்த் இயக்கத்தில் உருவாயிருந்த பதான் திரைப்படம் தாங்க. பதான் திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில் வந்து உங்களுக்கு 6வது இடம் பிடிச்சிருக்குங்க. ஷாருக் கான், தீபிகா படுகோன், ஜான் ஆபிரகாம், டிம்பிள் கபாடியா, அசுதோஷ் ராணா இவங்களோட அருமையான நடிப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாயிருந்துங்க. 250 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து 1050 கோடி ரூபாய்க்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பெற்றிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க.
2 மணி நேரம் 26 நிமிடம் வந்து இந்த படத்தோட டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படமே வந்து நல்ல ரீதியில் வந்து ஒரு நல்ல ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைச்ச திரைப்படமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த வரிசையில் வந்து 7வது இடம் பிடிக்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா அட்லி இயக்கத்தில் உருவாயிருந்து ஷாருக் கான், நயன்தாரா, விஜய் சேதுபதி, தீபிகா படுகோனுடைய அருமையான நடிப்பில் உருவாயிருந்த ஜவான் திரைப்படம் தாங்க. 350 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படமே வந்து 1000 கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லியாகணும். 1100 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சதாக வந்து படக்குழு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் வந்து 7 திரைப்படங்கள் வந்து 1000 கோடிக்கு மேலே வந்து வசூல் அடித்த திரைப்படமாக இருந்தாங்க. இந்த 7 திரைப்படத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை வந்து நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க.